சென்னை விமான நிலையம் உள்நாட்டு முனையத்தில் வெளிமாநில கவர்னர், வெளிநாட்டு தூதர்கள் உள்ளிட்ட விஐபி பயணிகள் வருகை பகுதியான 4ஆம் எண் கேட்டில் 7 அடி உயரமுடைய கண்ணாடி கதவு திடீரென நொறுங்கி உடைந்ததால் பெரும் பரபரப்பு. பாதுகாப்பு படை வீரர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம். சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் கண்ணாடி கதவு தானாகவே உடைந்து நொறுங்கியுள்ளது. அதிகாரிகளிடையே பெரும் அதிர்ச்சி. இதுகுறித்த அதிகாரிகள் ஆய்வு. சென்னை விமான நிலையத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தொடர்ச்சியாக கண்ணாடிகள் உடைந்து விழுந்தன. உள்நாட்டு விமான முனையம், சர்வதேச முனையம் என்று மாறி மாறி கண்ணாடிகள் உடைந்து வருவது வாடிக்கையாக இருந்து வந்தது. சுவர்களில் பதித்துள்ள கண்ணாடிகள், கண்ணாடி கதவுகள், மேற்கூரை பால் சிலிங்குகள், சுவர்களில் பதிக்கப்பட்டுள்ள கிரானைட் கற்கள் என்று மாறி மாறி விழுது 90 முறைகளையும் தாண்டி இந்த விபத்துகள் நடந்து வந்தன. நல்வாய்ப்பாக பெரிய அளவில் காயங்கள், உயிர் சேதங்கள் ஏற்படாமல் ஒரு சிலர் மட்டும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த விபத்துகளை தடுப்பது சென்னை விமான நிலைய அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாக விளங்கியது. சென்னை விமான நிலையம் என்றாலே கண்ணாடி உடைந்து விடும் விமான நிலையம் தானே என்று கேட்கும் அளவு இருந்தது. அதன் பின்பு கடந்த 2 ஆண்டுகளாக அதேபோல கண்ணாடிகள் உடைந்து விடுவது நின்றது. விமான நிலைய அதிகாரிகளும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனாலும் கடந்த ஆண்டு ஒருமுறை சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு பெரிய கண்ணாடி கதவு உடைந்து மீண்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதன் பின்பு இந்த ஓராண்டாக கண்ணாடி எதுவும் உடைந்து விடாமல் அமைதி காத்தது. இந்நிலையில் நேற்று மாலையில் சென்னை உள்நாட்டு விமான நிலையம் டெர்மினல் 1 வருகை பகுதியில் 4வது கேட்டில் உள்ள சுமார் 7 அடி உயரமுடைய கண்ணாடி கதவு திடீரென பயங்கர சத்தத்துடன் உடைந்து நொறுங்கியது. ஆனால் கண்ணாடி உறுதியானதாக இருந்ததால் சிதறி கீழே விடாமல் நொறுங்கி கதவிலேயே இருந்தது. ஆனாலும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள். நல்வாய்ப்பாக அந்த 4வது கேட்டில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் யாரும் பயன்படுத்தாமல் மூடியே இருக்கும். வெளிமாநில கவர்னர்கள், வெளிநாட்டு தூதர்கள் போன்ற முக்கிய பிரமுகர்கள் செல்லும் போது மட்டும் அந்த 4வது கேட் திறக்கப்படும். ஆனால் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அதை போன்ற சிறப்பு அனுமதி யாருக்கும் கிடையாது. எனவே அந்த 4வது கேட் எப்போதும் மூடியே இருந்தது. இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனாலும் இந்த தகவல் கேள்விப்பட்டு விமான நிலைய அதிகாரிகள், ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடைந்த கண்ணாடி கதவை ஆய்வு செய்தனர். அதோடு உடைந்த அந்த கண்ணாடி கதவை அவசரமாக இரவோடு இரவாக மாற்றி புதிய கண்ணாடியை அமைத்துள்ளனர்.